எனக்கு பிரியமானவர்களே, இன்று பாஸ்கா காலத்திலே நாங்கள் 2ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்கு கால் பதிக்கின்றோம். இறை வார்த்தைகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, இறைவனில் நாங்கள் நம்பிக்கை கொள்கின்ற பொழுது, இறைவனில் முழுமையான நம்பிக்கை வைக்கின்ற பொழுது, இறைவனை மாத்திரம் நாங்கள் நாடுகின்ற பொழுது, உங்களுடைய வாழ்க்கை பலதரப்பட்ட துன்பங்களை, பிரச்சனைகளை, கஷ்டங்களை சந்திக்கலாம். அப்படி சந்திக்கின்ற துன்பங்கள், பிரச்சனைகள், துயரங்கள், வேதனைகள், இவை அனைத்திற்கும் இறைவனிடத்திலே அதற்கான தீர்வுகள் இருக்கின்றது என்பதனை நாங்கள் விசுவாசித்து வாழ வேண்டும். உயிர்த்த இயேசுவை சீடர்களுக்கு அவர் காட்சி கொடுக்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என்று சொன்னார். அமைதி இல்லாமல் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்கிறார், 2 நாளில் நான் அமைதியை உங்களுக்கு தருகிறேன், என்னுடைய அமைதியை உங்களுக்கு நான் விட்டு செல்லுகின்றேன், அந்த அமைதியை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று. அப்படியான இந்த அமைதி இல்லாமல் இருக்கின்ற ஒவ்வொருவரும் உள்ளத்திலே துயரங்களோடு, துன்பங்களோடு, வேதனைகளோடு, பிரச்சனைகளோடு ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் அந்த சமாதானத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவரிடத்தில் மாத்திரம் நம்பிக்கை கொள்ளுங்கள். இந்த உலகத்தை படைத்த அவர், இந்த உலகத்தை படைத்தவர் மாத்திரமே எங்களுக்கு சொந்தமாக இருக்கின்றார். உலகத்தை படைத்தவரை விட்டுவிட்டு நாங்கள் உலகத்தை படைத்தவற்றை நாங்கள் நாடி செல்கின்றவராக இருந்தோமானால் நாங்கள் ஏதோ இடத்திலே பிழை செய்திருக்கின்றோம். எனவே படைத்தவரை நாடி செல்வோம். அப்பொழுது உங்களுக்கும் எனக்கும் அமைதியை தருகின்ற தெய்வத்தினை முழுமையாக விசுவாசித்து வாழ்வதற்கு வரம் வேண்டுமா.